இன்னைக்கு கோவா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு லைம் சோடா வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு கோவா ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். பிரெட் இருக்குது, என்னென்னா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர், ஜாம், பனானாஸ் இருக்குது, ரஸ்க் இருக்குது, ஜூஸ் இருக்குது, ரோட்டீஸ் இருக்குது. ஒயிட் சலாட் இது 2 hour ஓகேனா பால் ரெடிகா ரொட்டியே ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மிங்க. அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் சாப்பிடுவோங்க. பாருங்க, ஆலு பராத்தா, பிக்கல், ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆம்லேட் போட்டு தருவாங்க. அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சாப்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். குட்டி கார்டனு, பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப பராத்தெல்லாம் பயங்கர சாஃப்ட்டு. ஆம்லேட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், 10 o'clock ஆகுது. ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டுக்கு போவோம். ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கலங்கோட் பீச் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு நைட்டு பாகா பீச் போவோம். 1 o'clock நைட்டு வந்து படுத்து தூங்குவோம். இன்றைக்கி டே ஃபுல் இதுதான் பிளானிங் எங்களுக்கு. ஸோ இப்போ ஃபோர்ட்டு போவோம். ஃபஸ்ட்டு இந்த கேசினோஸ் இருக்கிற பக்கம் தான் போய்கிட்டு இருக்கோம். அகவாடா ஃபோர்ட்டு போயிட்டுருக்கோம். 18 kilometers. ஸோ ஒரு 10 to 15 minutesல போயிடலாம். ஃபுல்லாக கேசினோ கேசினோ கேசினோ, எங்கே பார்த்தாலும் கேசினோ ப்ரைட், பிக் டேடி, மெஜஸ்டிக் ப்ரைட், இதுதான் இருக்கும். ஸோ அதுக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடில் தான் நம்ம ஹோட்டல் இருக்குது. பட் எல்லாருமே ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. கேட்டதுமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்கங்க நம்மளை. ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரூம் தேவைப்படும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கிறிஸ்டல் பால் என்ன வெயில் கம்மியாக இருக்குது. ஸோ மார்னிங்கே போயிட்டு அந்த ஃபோர்ட் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்குள்ளே தானே நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிடுவோம். மார்னிங் எல்லாம் கொஞ்சம் நைட்டெல்லாம் கொஞ்சம் தூரிட்டு இருந்ததுங்க. காலையில் கூட க்ளவுடியாக தான் இருந்தது. இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியுதா? நைட்டில் தாங்க இந்த பிரிட்ஜு வந்து சூப்பராக இருக்கும். லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கிட்டே தான் இருப்போம். நிறைய இந்த சைடு தான் போவோம் வருவோம். ஸோ நைட் வியூவில் அதையும் எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் தான் நம்ம க்ரூஸில் போவோம். நம்ம நைட்டு க்ரூஸ் போவோம் இல்லைங்களா, 1 hour. அது இதில் தான் நம்ம போவோம். இந்த சைடு வந்து எல்லாம் பேக் வாட்டர் இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவாவோட இந்த போர்ச்சுகீஸ் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் நிறைய ஹவுஸ் பார்க்கலாம். இந்த சைடு நம்ம கொஞ்சம் சிட்டியிலேருந்து நம்ம இப்படி வெளியே வரும்போது நிறைய ஹவுசஸ் இந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நமக்கு நம்ம ஊர் ஸ்டைலுக்கும் இந்த ஸ்டைலுக்கும் வேறு மாதிரி இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, பட் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இதெல்லாம் பாருங்க இடிஞ்சிருக்கு, ஓல்டு ஸ்டைலு பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே இங்கே அப்படி தான் இருக்கும். வீடு நேராக இருக்குது பாருங்க, இந்த ஸ்டைலில் தான் இருக்கும்.
ஆக்சுவலி நம்ம ஆக்டர் லைலா இருக்காங்கல்ல, அவங்க கூட கோவா தான், போர்ச்சுகீஸ். அவங்க சொல்லுவாங்க, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கிரண், அவங்க இந்த ஜெமினி மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ஹீரோயின், அவங்களும் கோவா தான். பார்த்துருப்பீங்க நிறைய, அவங்களோடதே யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ பாருங்க, இதெல்லாம் அந்த இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீட்டில் எல்லாமே இருக்காங்க. பார்க்குறதுக்கு இடிஞ்சு போன மாதிரி இருக்கும், பட் இருப்பாங்க அந்த வீட்டில், எல்லாருமே ஆளுங்க இருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் பார்க்குறதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த கோவாவில் நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி ஷாப்ஸ். பட் நம்ம போடுற மாதிரி எதுவும் வாங்குற மாதிரி இருக்காது நமக்கு, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்க கூட வந்து டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, இங்க எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் ஃபுட் எல்லாம் கிடைக்காதுங்க, இந்த ஊர் ஃபுட்டு கிடைக்கும், பட் நல்லா தான் இருக்கும். லிட்டில் காஸ்ட்லி. நல்லா இருக்கு பாருங்க ஷாப்ஸ் எல்லாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வரீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் நமக்கு. இங்க ஒரு சர்ச் இருக்கு, நிறைய சர்ச் பார்க்கலாம் நம்ம. நல்லா இருக்குல்ல, இங்க இந்த ஏரியால இருக்கவங்களுக்கான சர்ச் அது. அதே மாதிரி காஜு ஷாப்ஸ் நிறைய பார்க்கலாங்க. கேஷ்யூஸ் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்க வந்து நிறைய பார்க்கலாம் நம்ம. பட் ரேட் எல்லாம் அதே ரேட் தாங்க, நம்ம சென்னையில என்ன ரேட் கிடைக்குமோ அதே ரேட்ல தான் இருக்கும். பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க இங்க. கிங்ஃபிஷர் அவங்க ஹவுஸ் இதுதாங்க. இங்க வந்து தாஜ் ஹோட்டல் இருக்கு பாருங்க, ஹாலிடேஸ், தாஜ் ஹாலிடேஸ். இன்னும் ஒரு 2.5 kilometers இருக்கு நமக்கு. அந்த பக்கம் ரைட் எடுத்திருந்தா நமக்கு ரங்கீலா பீச் வருங்க. ஸோ இந்த வெயில்ல எந்த பீச்சும் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ட் போவோம், நெக்ஸ்ட் வந்து சர்ச் போவோம், அப்புறம் லஞ்ச் முடிப்போம். அதுக்கப்புறமா தாங்க பிளான். இங்க வர்றதே பீச்ல விளையாடுறதுக்கு தான், விளையாட வைக்கல என் பசங்க என்ன, அவ்வளவுதான். ஸோ ஈவினிங் கொஞ்சம் வெயில் தணிஞ்சதும் நம்ம போயிடுவோம். இதுதாங்க நம்ம டால்பின்ஸ்க்கும் ஐலாண்டுக்கு போறதுக்கு போட் எல்லாம் இங்கதான் இருக்கும். நம்ம இங்க வந்துட்டு இங்க கார் எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தான் நம்ம கிளம்புவோம். எனக்கு இந்த இயர் ஐலாண்டு பிளானே இல்லைங்க, ஏன்னா ரெயின் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, கிட்ஸை கூட்டிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பாக்குறோம் பாருங்க. இங்க போட்டிருப்பாங்க. ஒண்ணு இப்பெல்லாம் என்னன்னா ஃபுட் எல்லாம் ஒழுங்கா ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா இருந்தது, அதுக்கப்புறமா ஃபுட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது. கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஏமாத்துறாங்க. ஸோ வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஃபுட்டுல பட்டு கேவலமா கொடுக்குறாங்க. ஸோ உள்ள வந்துட்டோங்க, போட்டுக்குள்ள நிக்கிறோம். செம்ம ரஷ்ஷா இருக்கு. இவ்வளோ ரஷ் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. அவர் டிக்கெட் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்ததும் நம்ம உள்ள போகலாம். அவ்வளோதாங்க, டிக்கெட் வாங்கிட்டு நாங்க உள்ள போய்கிட்டு இருக்கோம். வெயில தான் இருக்கு, பட் நாங்க கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோங்க. வாட்டர் பாட்டில், டவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். செம்ம வெயிலா இருக்கும். ஸோ பாருங்க, அங்க போகணும். நம்ம போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போகணும். பட் காத்து கொஞ்சம் சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அவ்வளவா தெரியல.
மற்ற டைம்லாம் வரும்போது இந்த தூரம் நடக்கிறதுக்குள்ளவே பயங்கரமாக ஸ்வெட் ஆகி ஊற்றும். கொஞ்சம் அந்த சில்லுன்னு காற்று வர்றதுனால நமக்கு தெரியல, நல்லா தான் இருக்கு. என் பொண்ணு தான் பாவம் கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா, நானும் அவளும் போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல போங்க, நம்ம தப்பு இல்லை. ஸோ என் ஹஸ்பண்டும் அவனும் போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி, நானும் எவ்வளோ பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ரஷ் பார்த்தீங்களா? எப்போவுமே இவ்வளோ ரஷ் நாங்கள் பார்த்தது இல்லைங்க. மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்கும். இன்னைக்கு தான் நல்லா ரஷ்ஷாக இருக்குது. காற்று கூட நல்லாவே அடிக்குதுங்க. ஸோ அதனால வெயில் தெரியல, காற்று அடிக்கிறோம், கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கோமே, அதனால தெரியல, போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கீழ் வழியாக போயிட்டு அந்த பக்கமாக மேலே ஏறிட்டு வரும்போது இந்த சைடு இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ போவோம். ஃபஸ்ட்டு స్ట్రైట్గా చూపి, స్ట్రైట్ చూపి, కింద చూపి, కిందంతా చూపి, స్ట్రైట్గా చూపి. நல்லா இருக்குல்ல? ஓ, டிக்கெட் செக்கிங் இருக்குங்க. இந்த பக்கம் வா, అమ్ములు இந்த సైడ్ వా. టికెట్ చెకింగ్ నేను ఇక్కడ నిలుచుకుంటాం, వాళ్ళకి చూపించేయి అంతదా. రా ఇట్లా. பாஸ் வேஸ்கோ. ஆக்சுவலி இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க, மேலே ஏறி போகிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ ரஷ்ஷாக அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கமும் ரஷ்ஷாக தான் இருக்குது, போயிட்டு வரலாம். எல்லாம் எப்படி இருந்தது? So before Goa, the Balm Justice, choose Old Goa. அதுதான் நெக்ஸ்ட் போகிறோம். இந்த இதில் வந்து அந்த பாடி வச்சு க்ளீன் பண்ணிட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. Oh my God, பயங்கர ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. யோபா வெளியே வரதுக்குள்ளவே போதுன்னு இருக்கீங்க. ஆமா, கூட்டம் நாங்க எதிர்பார்க்கலாங்க. இந்த கூட்டத்தை நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. சரி, யூஸ்வலா இங்க வர்றது தானே, வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இவ்வளோ ரஷ் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல. ஆமா, இங்க வந்து கீழே ஃபுல்லா ஜெயில் இருக்கும். இங்க மேல ஏறி பார்ப்போம் நம்ம. இதுதாங்க ஜெயில். தெரியல. ஆமா, ஒன்றும் தெரியாது, பட் இதுதான் ஜெயில். அந்த காலத்துல வந்து இதுதான் இருந்துதான் ஜெயிலா. இப்ப தெரியுதா ஏதாவது? இவ்வளவுதான் தெரியும். ஆமாங்க. அந்த சைடு பீச் இருக்கு. இந்த ஃபுல்லா ரஷ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா. ஆமா, ஒரு த்ரில்லர்ல ஒரு ஹாரர் மூவில வந்திருக்கும் அது.
மேலே ஏறி போவோம் இப்போ. அங்க இருக்க ஸ்டெப்ஸு போயிட்டு இறங்கிட்டு அங்க மேலே ஏறி போவோம். ஓ மை காட், இவ்வளோ ரஷ் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வெயிலும் இருக்குங்க, வெளியே தெரியல, உள்ள அடிக்குதுங்க வெயில். சரி, இங்க ஜெயில் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஜெயில் தெரியும். இங்க பாருங்க, ஜெயில். இது வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள போறதுக்கு போல இருக்கு. கீழே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அட்லேரா மேலே ஏறி போவோம். ஓகே, கட் பண்ணிடலாம். இதுதாங்க ஃபோட்டோ ஸ்பாட். இங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் எடுப்போம். காசா படமா மேலே ஏறுவோங்க. வர்றவங்க ஒரு சைடு வர மாட்டேங்கிறாங்க. You have to go that side, no? இந்த சைடு வந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் போகிறது, லெஃப்டில் வர்றது ரைட்லன்னு சொல்லிட்டு. அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கிராமில் மேலே ஏறிட்டு காட்டுறேன். செய்யணும் ஏழை செல்லுப்பி. ஏறி வந்துட்டோங்க. இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே போவோம். அங்கே வந்து கொஞ்சம் அங்கே போனீங்கன்னா தான் பீச் வியூ தெரியும். ஸோ அங்கே போவோம். அப்பா சுடுதே சுடுதே. யாருக்கு ஆளு பாருங்க, பீச் தெரியுதா? ஒயிட் ஒயிட் பீச் தெரியுதுங்களா? போவோம் நம்ம அங்கே டுவர்ட்ஸ். பீச்சுக்கு போ. அப்ப குறை பேர் கொஞ்சம் காற்று அடிக்குதுங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. காற்று அடிக்காட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க ஒரு கையில கொடையும் வச்சுட்டு கேமராவையும் வச்சுட்டு மேனேஜ் பண்றது. ஸோ போய்கிட்டே இருக்கோம். அங்க போனாதான் நல்லா இருக்கும். ஒரு நல்ல வியூஸும் நல்ல போட்டோஸ் கிடைக்கணும்னா நடக்க வேண்டியதா இருக்குங்க. ஸோ அதுதான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த வெயிலுக்கே காஞ்சி கருவாடாயிடுவோம் போல இருக்கு. ஓகே ராய்க்கு போவாங்க. பாஸ் வெஸ்ட் கொடை இல்லாதவங்களோட கஷ்டம் நாங்கள் கொடை பிடிச்சிட்டு போகும்போது பார்க்குறவங்களுக்கு போது தெரியுதுங்க அவங்களோட கஷ்டம். ஸோ நமக்கு பழக்கம் இருக்கிறதுனால மறக்காம கொடையை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவோம். கொடை இல்லாமல் இருக்காது. ஏன்னா கிட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் மீ யுவர் கேப் 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 Thank you. Yeah, it's okay. பீச் வியூ வந்துட்டோம். ஒவ்வொருத்தரா பிளேஸ் கொடுத்துட்டோங்க. நம்ம அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நகர்ந்ததும் நம்மளும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துடுவோம். நகரணுங்க எல்லாரும். நகர்ந்தாதான் நம்ம போக முடியும். கியூல நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. இங்கேருந்து மேலே பீச் வியூ நிறைய ரஷ்ஷாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் தான் என்னால் காட்ட முடியுது. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம வேற இடத்துல ஃபோக்கஸ் விட மாட்டுறாங்க. உள்ள விட்டால் என்னை கடல்லையே தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கீங்க வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஓ மை காட், டார்ச்சர் பண்ணுறாங்க. ரஷ்ஷுங்க, எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இவ்வளோ ரஷ் இருக்கு. வச்சுக்காங்க. இது மதில். என்ன இது? மதில் ஜெயில இருந்து யாரும் தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்காக. நல்லா இருக்குல்ல. முடிச்சிட்டோம். இங்க இப்போ கீழே கிளம்பலாம். கீழே போயிட்டு நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. பட் வெயிலும் செம்மையா இருக்குங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு நேராக போயிட்டு கார் எடுப்போம். அவ்வளோதான். வெளியே எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம். லோவர் அகோடா ஃபாரஸ்ட் கேண்டோலியம் கோவா ஆஃப்டர். இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமா வர்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பஸ்லிகா ஆஃப் பாம் ஜீசஸ் இங்கே தான் போக போகிறோம். மாதேவ் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு போகலாங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு பாருங்க, அப்போ வந்து அப்படி இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் வந்து இப்படி ஆயிருக்கு. இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓ மை காட், செம்ம வெயில். கொஞ்சம் காத்தடிக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. முடியல. வெளியே வந்துட்டோம், வந்து விட்டோம். போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். வேறுங்க இங்கெல்லாம் வாட்டர் இருக்குங்க. பிகாஸ் வந்து மேலே ஜெயில இருந்து தப்பிச்சா கூட அவங்களால தப்பிக்க முடியாது இல்லையா, அதுக்காக மீன் ஷார்க் எல்லாம் போட்டு வச்சு. ஷார்க் எல்லாமே இருக்குங்க, கேட்டுக்கோங்க. ஷார்க் எல்லாம் இருக்குமா அதில். ஸோ அவ்வளோதான், வெளியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்தாலே ஃபுல்லாக லைன் சூடாக தான் குடிப்போம். ஸோ சோடா குடிச்சிட்டு போவோம். வெளியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அவங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஃபன்னாக சும்மா ஃபன்னாக ஏதாவது ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கணும் எங்களுக்கு. ஸோ அவங்க அப்பா ஏதோ அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. வந்துட்டு லைன் சோடா வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோங்க. சில் சில் சில்லுன்னு. அங்கே பாருங்க, என் பொண்ணு காஞ்சி கருவாடாயிட்டான். முடியல. ஆபா, சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டும் போட்டு எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே தெம்பா இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். நல்ல வேலை பார்க்கிங் தாங்க. அங்கே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகணுங்க. லாஸ்ட் வரையும் போய் தேடிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம். நல்ல வேலை முன்னாடியே கிடச்சிது. ஸோ அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்புவோம். பட் செக் பண்ணலாங்க, அந்த சர்ச் வந்து க்ளோசிங் டைம் என்னன்னு தெரியல. செக் பண்ணிவிட்டு போவோம். போகிறாங்க, ஏதோ என்னமோ வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அம்பர்லா தேடி போகிறாங்க. ஏன்னா 2 தான் எப்போவுமே காரில் இருக்கோம், எப்போவுமே இங்கே வந்து வாங்கிப்போம். ஸோ பார்க்குறாரு குவாலிட்டி இருக்காதுல்ல, அதனால போயிட்டாரு. போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் வாங்கிப்போம். எப்போவுமே கேப் வாங்குவோம், இன்னும் கேப் வாங்காமலே நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். அவ்வளோதான், கார்கிட்டையும் வந்துட்டோம் நம்ம. தேங்காட் பாருங்க, நல்ல டைம். நாங்கள் உண்டு உண்டு ஆமாம், அவங்க சையன்னு வராங்கல்ல. வா நம்ம போயிடலாம். இப்போ வந்துட்டோம். அப்பாவா, அப்படியே சும்மா கொழுந்து விட்டு எரியுதுங்க. கிளம்புவோம். ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம், சர்ச்சுக்கு போகலாம். இங்கேருந்து 23 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து இப்போ 12:20. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்க. ஓகேங்க, நான் அந்த சர்ச் போயிட்டு முடிக்கலான்னு நினச்சேன். பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கும் போர் அடிக்கும், அவ்வளோ பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சர்ச் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் ஷேர் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டேக் கேர், பாய். திரும்பவும் பஞ்சுக்குள்ளே வந்து தான் நம்ம போக போகிறோம்.
வந்துட்டோம். ஓல்டு கோவா. ஓல்டு கோவா வந்துட்டோம். இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போய்கிட்டே இருக்கலாம். இந்த பிரிட்ஜ் மேலே நைட்டு வருவோம்.